ஹாய் ஒருவன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா +1 +2 10த்துக்கு +1க்கு என்ன பிரச்சனை அப்படின்னா 10த்துலேருந்து வந்துட்டோம், படிக்கிறதுக்கு பயங்கரமாக இருக்குது, என்னடா படித்தாகணுமா, பப்ளிக் எக்ஸாம் இல்லையே, என்னத்தை போய் படிக்கிறது அப்படின்னு சொல்லி +1காரங்க 10த்து பசங்களுக்கு பப்ளிக்கு நம்ம ஃபஸ்ட் பப்ளிக் எழுத போகிறோம், என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாத முழிச்சிட்ருக்காங்க. அண்ட் ஸ்கூலில் அந்த பாடம் நடத்திட்டு இருக்காங்க. என்ன வேலை படிக்கணும் அப்படிங்கிறது தெரியல அது நிறைய பேர்த்துக்கு. 12த்து பசங்களுக்கு நிறைய பயம். போர்ஷன்ஸ் இப்போவே வந்து பார்த்திங்கன்னா நிறைய நடத்திட்டாங்க. அதுவும் 11த்துலேருந்தே கொஞ்சம் நடத்திட்டாங்க. திடீர்னு இப்போ வந்து இவ்வளோ பெரிய எக்ஸாம்ஸ் வைக்கிறாங்க. 3 லெசன் 4 லெசன்ஸ் எக்ஸாம் வைக்கிறாங்க. அதில் போக அடுத்த மாதம் ஃபஸ்ட்டு மிட்டம் வருது. போர்ஷன்ஸ் வேறு நிறையா இருக்குது. ஒரு புக்லேயும் வந்து 4 யூனிட்டுன்னு சொல்கிறாங்க, 5 யூனிட்டுங்கிறாங்க, 6 யூனிட்டுங்கிறாங்க. ஸோ இதெல்லாம் எப்படி படித்து முடிக்கிறது? இதெல்லாம் பார்த்தாலே கடுப்பாகுது. இதுக்கும் மேலே டெய்லி ஸ்கூலுக்கு காலையில் கிளம்பி ஈவினிங் வந்தால் டியூஷன் போகணும். டியூஷன் இல்லாதவன் டிவியோ இல்லை எழுதுகிற ஒர்க்கோ இல்லை ஏதோ ஒன்று பார்ப்பான், இல்லை விளையாடுவான். டியூஷன் போகிறவன் போயிடுவான். ஆக மொத்தம் டைமே கிடையாது. ஏன்னா வீட்டுக்கு வர்றதே 6 மணி ஆகிடுது சார். சில ஸ்கூல் வந்து 3:30 4 மணிக்கெலாம் வந்துடுறாங்க. ஆனால் வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, நம்ம படிக்க தோண மாட்டேங்குது. ரெண்டாவது 6:30 வரை குழந்தைங்க டயர்டாகிடுதுங்க, படிக்க முடியல, டைம் மேனேஜ்மெண்ட் பண்ண முடியல. சரி காலையில் எழுந்திரிக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது எழுதி கொடுத்துட்றாங்க சார், நிறைய எழுதி கொடுக்குறாங்க. அதை எழுதிட்டு படுக்கிறக்கே டைம் ஆகுது. எங்கே போய் காலையில் எழுந்திரிக்கிறது? சரி படிக்கலாம், ஏதாவது உட்காரலாம் அப்படின்னு பார்த்தா அதுக்கும் டைம் கிடைக்க மாட்டேங்குது. அப்படியே படித்தாலும் அந்தளவுக்குலாம் முடிக்க முடியல சார். நிறைய போர்ஷன்ஸ் இருக்குது. ஏன்னா மெயினாக +2 தான் புலம்புறது. நிறைய போர்ஷன்ஸ் இருக்குது, என்ன பண்ணுறது? டெய்லியும் வந்து போர்ஷன்ஸ் நடத்திக்கிட்டே இருக்காங்க. அண்டு மோரோவர் லீவில் கொஞ்சம் முடிச்சு வச்சனால இப்போ எக்ஸாம்ஸ்க்கு வந்து நிறைய போர்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. அப்படிங்கிற போது நான் வந்து எப்படி டெய்லி படிச்சுட்டு போகிறது அப்படின்னு சொல்லி புலம்பல் பசங்க. ஸோ டைம் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணணும்? டைமே கிடையாது. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்கூல் விட்டு வர்றதுக்கே டைம் சரியாக இருக்குது, டயர்டாகிடுது. நைட்டு உட்காந்து படிக்கிறதா இல்லை காலையில் உட்காந்து காலையில் எந்திரிக்க முடியல. கரெக்டாக அந்த 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் எந்திரிச்சு கிளம்புவேன். ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா புலம்புறது உண்டு. நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு ஷெடியூல் மேக் பண்ணு. முடிஞ்சளவு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் ஈவினிங் ஒரு சப்ஜெக்டாவது எப்படியாவது படிச்சிரு. நான் சொல்கிறது டெய்லி மேக்ஸ் படிக்க சொல்லியிருக்கேன் 5 நாள். சாட்டர்டே சண்டே வந்து வேணான்னு சொல்லியிருக்கேன். அதர் சப்ஜெக்டை கான்சன்ட்ரேட் பண்ண சொல்லியிருக்கேன். அண்ட் டெய்லி சாயங்காலம் மேக்ஸ் படித்தா காலையில் ஃபிசிக்ஸ் அந்த மாதிரி படிக்க சொல்லியிருக்கேன். இப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, சாயங்காலம் வந்த உடனே படிக்கிறதுக்கு எதுவோ படிச்சிருங்க, அப்புறம் எழுதுங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, கன்சிஸ்டன்சியை நீங்கள் படித்தா மட்டும்தான், அது எழுதி பார்த்தா மட்டும்தான் உங்களால் எக்ஸாம்ஸில் வந்து அது கோத்ரூ பண்ண முடியும். நீங்கள் சும்மா ரைட்டிங் ஒர்க் பார்க்குறதுனால ஒரு பிரயோஜனம் கிடையாது. ரைட்டிங் ஒர்க் பார்த்தாவது பசங்களுக்கு கொஸ்டின் தெரியுதான் கொடுத்து அனுப்புகிறாங்க. பட் ரைட்டிங் ஒர்க்குனால எந்த பிரயோஜனம் கிடையாது தான் உண்மை. பையன் அப்படியே கண்ணை மூடிட்டு எழுதுனா விட்டு எழுதிடுவான், அவ்வளோதான். இப்போ நான் என்ன சொல்கிறேன், டெய்லி எப்படியாவது ஒரு 7 to 8:30 உட்காந்து படிச்சிரு. நான் சொல்கிறது 6:30 6க்கு வரவங்க, 4:30 5க்கெல்லாம் வரவங்க 6:30 உட்காந்து படிச்சிங்கன்னா 1.5 மணி நேரம் நீங்கள் வந்து ஜாலியாக உட்காந்து படிச்சிங்க. இந்த 1.5 மணி நேரம் எப்படியாவது படிக்க ஆரம்பிச்சிருங்க. நான் சொல்கிறது மேக்ஸு ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி என்ன சப்ஜெக்டாக இருக்கட்டும் நீ படிக்க ஆரம்பிச்சிரு. முடிச்சுட்டு எழுதிருக்கிறதா எழுதிருக்கு இல்லைன்னா 8:45க்கு 8:30க்குள்ளே 8:30 8:40 இது டின்னரை முடிச்சுட்டு 8:45லேருந்து 9:45 வரைக்கும் நீ ஜாலியாக உட்காந்து படிக்கலாம், திரும்ப 1 மணி நேரம். ஸோ இது படிக்கிறதுக்கு எழுதிருக்கிறதா ஒரு 10 முடிவு எழுது. அதுக்கப்புறம் மார்னிங் வந்து ஒரு 5 அட்லீஸ்ட் 5 முடியல அப்படின்னா 5:15 or 5:30 to 7. சார் 7 o'clockலாம் ஸ்கூல் இருக்குது சார், நான் என்ன சார் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா 7 o'clock இருக்கிறோம் 5 to 6 அட்லீஸ்ட், அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும். 4:30க்கெலாம் எழுந்திரிச்சிங்கன்னா உங்களுக்கு தூக்கம் வந்து 10 o'clock நீங்கள் தூங்கணும். அப்போ தான் வந்து 4:30க்கெலாம் எந்திரிக்க முடியும். 4 o'clock 4:30 எல்லாம் அப்போ தான் நீங்கள் வந்து எந்திரிக்க முடியும். நேரமாக படுத்தா நீங்கள் படுக்கிறத பொறுத்து தான். ஒரு மனுஷன்னா ஒரு 8 மணி நேரம் தூக்கம் வேணும். நீ 6 மணி நேரம் தூங்கினாலும் கொஞ்சம் பத்தாது தான். 6 மணி நேரமாவது அட்லீஸ்ட் தூக்கம் வேணும். ஸோ இதெல்லாம் மெயின்டைன் பண்ணணும். அண்ட் டெய்லி அந்த ஒர்க்கை பார்க்கணும். அப்படின்னா நீ எழுதவும் செய்யணும், படிக்கணும் செய்யணும். காலையில் கண்டிப்பாக எந்திரிச்சு படிச்சாகணும். இது கன்சிஸ்டன்சியாக பண்ணுறதுக்கு ஒரு வழி சொல்கிறேன். டெய்லி நைட்டு சீக்கிரமாக சாப்பிட்டு சீக்கிரமாக தூங்குற வழியை பாரு. மேக்ஸிமம் 10:30க்கு பெட்டுக்கு போக நான் எத்தனை வாட்டி சொல்லிட்டேன். 10:30க்குள்ளே அட்லீஸ்ட் 10:45க்குள்ளே பெட்டுக்கு போயிட்டீங்கன்னா தான் உன்னால் இந்த டைமுக்கு படிக்க முடியும். நான் சொல்கிறது 5 மணிக்கு படிக்க சொல்லியிருக்கேன். 5:30ங்கிறது கிரேஸ் டைம். 5 மணி டு ஒரு 7 மணி படித்தா தான் 2 மணி நேரம் டைம் கிடைக்கும். 7 மணிக்கு ஸ்கூலுக்கு போகிறவன் 5 to 6 ஒழுக்கமாக படி. இவ்வளோ தான் நான் சொல்ல முடியும். டியூஷன் போகிறனாலும் சரி, டியூஷன் போகலைனாலும் சரி,
இல்லை எதுனாலும் சரி எக்ஸாம் வந்து உன்னை காப்பாற்றாது. எக்ஸாம் வந்து போயிட்டே இருக்கும். மார்க் ரொம்ப லோ வரும். இனி 25 நாள் தான் ஃபஸ்ட்டு மிட்டமுக்கு இருக்குது. 10th ஸ்டாண்டர்டுக்கு இப்போ தான் போர்ஷன்ஸ் என்னென்னு புரிய ஆரம்பிச்சிருக்கு, போயிட்டுருக்குது. நம்ம இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்லாம் போட ஆரம்பிச்சிருக்கோம். நிறைய பேர் 10th ஸ்டாண்டர்ட் பார்க்கல. 11th ஸ்டாண்டர்ட் வந்து பார்த்திங்கன்னா என்ன படிக்கணும்னு தெரியல. நான் இன்னுமே இம்பார்ட்டன்ட் போடுவேன். 12th ஸ்டாண்டர்டுக்கு மெதுவாக இம்பார்ட்டன்ட் போட்டிருக்கிறேன். இனி ஸ்டடி பிளான் சொல்லிடலாம், என்னென்னு ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீச் கொடுப்போம், ஏதாவது சொல்லுவோம் பசங்களுக்கு அப்படின்னு சொல்லி தான் வந்திருக்கிறேன். ஸோ கிராஷ் சீரீஸ் முடிஞ்சளவு நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். அதையும் நீங்கள் வந்து ஒரு செட் ஆஃப் பீப்புள் ஃபாலோ பண்ணுங்கள். இல்லை ஃபாலோ பண்ண முடியாதவங்க அந்த கொஸ்டினாவது மார்க் பண்ணி வச்சு படிக்கிறம்பி. தட்ஸ் இட். ஸோ நான் இப்பவும் சொல்கிறேன், உன்னால் டைம் பேலன்ஸ் பண்ண முடியலன்னா 7 to 8:30 கண்டிப்பாக படிச்சிரு. டியூஷன் போனேன்னா டியூஷனில் ஒழுக்கமாக உட்காந்து அவங்க சொல்கிறத கேட்டு ஒழுக்கமாக படி. அங்கே போய் 4 பேர்த்திட்ட அரட்டை அடிச்சுட்டு விளையாண்டுருந்தீங்கன்னா காசு அவ்வளோதான், உங்கள் அப்பா அம்மா காசு கரைஞ்சு போயிடும். தேவையில்லாத ஒரு விஷயங்கள் பண்ணிக்கிட்டு சுற்றிட்டு இருக்காத. ஏன்னா டைம் ஓடிக்கிட்டு இருக்குது. 15ஆம் தேதிக்குள்ளே ஆயிடுச்சு. நீ அடுத்த 15 நாள் முடிஞ்ச இந்த ஜூன் முடிஞ்சிடும். ஜூலை 2வது வாரம் 3வது வாரமே நமக்கு என்ன வந்துடும், ஃபஸ்ட் மிட்டம் வந்துடும். ஸோ டைம் ஓடிடுச்சுன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு மிட்டம் ஒழுக்கமாக பண்ணலன்னா கோட்டேலி ஒழுக்கமாக பண்ண முடியாது. ஏன்னா 1 மாதம் தான் கேப் இருக்குது. நடுவில் ஆகஸ்ட் செப்டம்பர் மாதம் வந்து நமக்கு கோட்டேலி, புரிஞ்சுக்கோங்க. ஸோ அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு மிட்டமும் நல்லா பண்ணணும். மெயினாக சயின்ஸ் குரூப் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் எடுத்த பயாலஜி எடுத்த மாணவர்களுக்கு தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். உங்களுக்கு டைம் ரொம்ப இல்லை. ஸோ அதனால் டெய்லி கன்சிஸ்டன்சியாக படித்தா மட்டும்தான் உங்களால் முடியும். ஸோ நான் இப்போவும் சொல்கிறேன், டேஞ்சர் லைன்லேருந்து போகணும் அப்படின்னா 10th ஸ்டாண்டர்டாக இருந்தீங்கன்னா கன்ஃபார்மாக சொல்கிறேன், மேக்ஸில் ஜூனுக்குள்ளேயாவது ஃபஸ்ட்டு 2 சாப்டர் நீங்கள் படிச்சிருக்கணும். சயின்ஸில் ஃபஸ்ட்டு 2 லெசன், ஃபிசிக்ஸில், கெமிஸ்ட்ரியில் 6வது லெசன் 7வது லெசன், பயாலஜியில் 11, 12 இதாவது படிச்சிருக்கணும். சோஷியலில் 1, 2, ஜாகிரஃபியில் 1, 2, சிவிக்ஸில் 1, எக்கனாமிக்ஸில் 1 அட்லீஸ்ட் இந்த மாதத்துக்குள்ளே படிச்சுக்கணும். இவ்வளவும் படிச்சிருக்கணும். நீங்கள் தமிழ் இங்கிலீஷ் வீக்கெண்டில் பார்த்து படிச்சுக்கோங்க. இதுவே 12th and 11th இருந்தீங்கன்னா ஃபிசிக்ஸாக இருந்ததுன்னா 1, 2 சரியா, மேக்ஸாக இருந்ததுன்னா 1, 2 சாப்டர் அட்லீஸ்ட்டு கெமிஸ்ட்ரியாக இருந்ததுன்னா 1, 2, 6, 7 அட்லீஸ்ட் இதில் 3வது படிச்சிரு இந்த மாதத்துக்குள்ளே சரியா. அடுத்தது மேக்ஸ் சொல்லியாச்சா, கெமிஸ்ட்ரி சொல்லியாச்சா, பயாலஜி 3 லெசனாவது நீ வந்து அட்லீஸ்ட் வந்து படித்து முடிக்கணும் பாட்னி ஜுவாலஜியில். ஸோ சிஎஸ்ஆர் இருந்தால் ஃபஸ்ட்டு ஒரு 3 லெசனாவது ஒழுக்கமாக படித்து வை. இதுதான் வந்து உனக்கு கெடு. இந்த கெடுவை ஃபாலோ பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. பார்த்து ஃபாலோ பண்ணு, இல்லைனா உனக்கு டைம் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. அடுத்த ஜூலையில் முதல் வாரம் 10 நாளில் மீதி இருக்க போர்ஷன்ஸை படித்தாகும். ஸோ என்ன பண்ணுவியோ எது பண்ணுவியோன்னு தெரியாது. நீ வந்து டெய்லி கன்சிஸ்டன்சியாக காலையில் எந்திரிக்கணும். சாயங்காலமும் நான் போட்ட ஷெடியூலில் படித்து நான் மட்டும்தான் முடியும். எழுதுறதுக்கு படிக்கிறதுக்கு இந்த டெஸ்ட் வைக்கிறாங்க, அந்த டெஸ்ட் வைக்கிறாங்க, எல்லா டெஸ்ட்டும் வைக்கிறாங்க, என்னால் சமாளிக்க முடியலன்னா போயிட்டே இருக்க வேண்டியதான். நான் சொல்கிறத கேளு, அந்த டெஸ்ட்டு இந்த டெஸ்ட்டு எது டெஸ்ட் வச்சாலும் சமாளிக்க ட்ரை பண்ணு. உன்னால் முடியலைன்னா அட்லீஸ்ட் வீட்டுக்கு வந்து தனித்துவமாக ஃபஸ்ட்டு மிட்டம் ஒழுக்கமாக படி. அதை விட்டுட்டு ஃபஸ்ட்டு மிட்டம் ஒழுக்கமாக படி. அதையாவது ஒழுக்கமாக கொடுத்துருக்கணும். ஃபஸ்ட்டு மிட்டம்லாம் செய்யணாது. அப்போ உங்களுக்கு நல்ல ப்ரையாரிட்டி கொடுப்பாங்க. நல்ல ஓகே மார்க் வந்துருச்சுன்னு உங்களை விட்டுருவாங்க. 2வது வந்து கோட்டேலிக்கும் ஒரு பூஸ்டப்பாக இருக்கும். ஸோ தயவு செய்து இது கோத்ரூ பண்ணுங்கள். அக்கௌண்ட்ஸ் குரூப்புக்கெல்லாம் நான் சொல்கிறது ஒன்று ஃபஸ்ட்டு 2 சாப்டர் அட்லீஸ்ட்டு. அதே மாதிரி காமர்ஸ்க்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு 3 லெசன் 4 லெசனாவது நீ ஜூனுக்குள்ளே முடிச்சிருக்கணும். எக்கனாமிக்ஸில் ஃபஸ்ட்டு 2 லெசனையாவது உருப்படியாக முடிச்சிருக்கணும். ஜூனுக்குள்ளே ஃபஸ்ட்டு 2 அல்லது 3வது முடிச்சிருக்கணும். அக்கௌண்ட்ஸில் 2 சாப்டர் முடிச்சிடறதே பெரிய விஷயம். 3வது சாப்டர் வரைக்கும் இருந்தால் சந்தோஷம். 11th தியரி தான், அதுக்கப்புறம் தான் சம்ஸ் வருது. ஆனால் 12th ஃபஸ்ட்டு 2 சாப்டர் முடிச்சு ஒரு 3வது சாப்டர் வந்துட்டினாலே சந்தோஷம் இந்த மாதத்துக்குள்ளே. ஸோ பிஎம்மாக இருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 2 சாப்டர் ஹெவி சாப்டர்ஸ். ஸோ படித்து தான் ஆகணும் பிஎம். ஸோ சிஏவாக இருந்ததுன்னா சிஎஸ்ஆர் இருந்ததுன்னா ஃபஸ்ட்டு ஒரு 3 லெசன் 4 லெசன் இந்த மாதம். ஸோ கண்டிப்பாக நீ வந்து கன்சிஸ்டன்சி இருக்கணும். ஜூலையில் உட்காந்து ஒன்றால் அந்த 10 நாளில் ஃபுல்லாக படிக்க முடியாது, டைம் ஓடிட்டுருக்கு. ஸோ இவ்வளோ தான் உங்கள்கிட்ட டைம் இருக்குது. கன்சிஸ்டன்சியை எவன் இது கரெக்டாக பண்ணுறானோ அவன் ஜெயிச்சிருவான், நான் அடித்து சொல்கிறேன். ஸோ டெய்லி கிராஷ் சீரீஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு இருக்கேன். உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் ஓகேன்னு போடுங்க. இல்லை வேண்டான்னா நான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் மட்டும் போட்டு போயிடுறேன். ஓகேவா? கிராஷ் சீரீஸ் மேக்ஸுக்கு இப்போது ஸ்டார்ட் பண்ணி விட்டுறேன். 12th 10th வேணும்னா சொல்லுங்கள். 10th சப்போர்ட்டர்ஸ் கம்மி தான் நமக்கு. 10th வேணும்னா சொல்லுங்கள். 11th ஸ்டாண்டர்டுக்கு வந்து கிராஷ் சீரீஸ் வேண்டாம். இப்போதைக்கு இம்பார்ட்டன்ட் உங்களுக்கு படிக்க முடிஞ்ச கொஸ்டின்ஸ் மட்டும் நான் போடுறேன். ஓகேவா? நன்றி, வணக்கம், தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் இந்த விஷயங்களை நீங்கள் பண்ணல அப்படின்னாலே முடிஞ்சது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த சாப்பிட்றது தூங்குறது மெயின். இதையும் நீ கரெக்டாக பண்ணணும் இதுக்கு நடுவில். ஓகேவா? இந்த நேரமாக சாப்பிட்றது 10 மணிக்கு சாப்பிட்டு 10:30 தூக்கம் வராது, மேலே வரும். அது ஒரு 8:30 மணிக்கு சாப்பிட்டீங்கன்னா ஒரு 10:30 மணிக்கு தூங்கலாம்.
இதுவே வந்து பார்த்திங்கன்னா டியூஷன் கிளாஸஸ் போயிட்டு வரும், வந்தோடனே சாப்பிட்டு அப்புறம் 1 மணி நேரம் கேப்பில் தூங்கிடு. வேறு என்ன பண்ண முடியும்? டியூஷன் போகிறவங்களும் போயிட்டு தான் ஆகணும். போயிட்டு வரும்போது டைம் ஆகும். டியூஷனில் போய் உருப்படியான வேலையை பண்ணு, அங்கேயும் போய் டைம் வேஸ்ட் பண்ணாது. அவ்வளோதான் சொல்லுவேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. டைம் வேஸ்ட் பண்ணாங்க, அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும். தேங்க்யூ. சப்போர்ட் பண்ணுங்கள்.